குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 25 அண்ட் 26க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 25 என்ன, ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஹைபாட் நியூஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஹைபாட் நியூஸ்னு எப்படி கண்டுபிடிச்சேன், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுக்கு பேர் வந்து என்னது, ஹைபாட்டன்யூஸ். அண்ட் ஒன் மோர் சைடோட வேல்யூவும் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேர்ட் சைடோட வேல்யூ, இந்த ஏசியோட லென்த் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செஞ்சாகணும், கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், ஹைபாட் நியூஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும், ஹைபாட் நியூஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி இந்த ஏபியோட வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணி இந்த ஹைபாட் நியூஸ் ஸ்கொயர் வேல்யூவிலேருந்து இந்த ஸ்கொயர் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, சொன்னால் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், நிறைய பேருக்கு புரியாது. எழுதுகிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். அதாவது ரூட் ஆஃப் பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிசி ஸ்கொயர் எவ்வளவு, 25. ஸோ 25 ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் எவ்வளவு, 7 ஸ்கொயர். ஸோ இப்போ 25 ஸ்கொயர் எவ்வளவு, 625. ஸோ எனக்கு மெமரபுளாக தெரியும், நான் நிறைய தடவை ஒர்க் அவுட் பண்ணனால. அண்ட் 7 ஸ்கொயர் எவ்வளவு, 49. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் மெமரபுளாக தெரியணும். ஒருவேளை மெமரபுளாக தெரியல அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 25 × 25 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, 625 வரும். அண்ட் 7 ஸ்கொயர் 7 × 7 அது நம்ம டேபிள் மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டேபிள் தெரிலனா பிரச்சனை தான், ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இப்போ 625லேருந்து 49 சப்ட்ராக்ட் பண்ணணும். 625லேருந்து 49 என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 5ல் 9 போகாது, பாரோ பண்ணால் 15, 15ல் 9 போனால் 6, ரைட். இங்கே 1 இருக்கும், 11 ஆகும், 11ல் 4 போனால் 7, இங்கே 5 இருக்கும், 576. ஸோ ரூட் ஆஃப் 576. இப்போ 76 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில எடுக்கணும். ஸோ ஒரு பெரிய நம்பர் தான். அப்போது நார்மலாக நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணால் போதும். 576 பாருங்கள், 2 வச்சு பண்ணால் போதும். 2 வச்சு போகும் அப்படின்னா முதல்ல 2 வச்சு பண்ணுங்கள். 2 2s are 4, ரிமைண்டர் 1, 17 ஆகும். 8 2s are 16, அப்புறம் 8 2s are 16, மறுபடியும் 2, 1 4 4. இப்போ 144 வந்து 12ன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ 12ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி பண்ணலாம். இல்லைனா மறுபடியும் இல்லை அதுவும் தெரியாதுன்னா 2 வச்சு பண்ணலாம். இங்கே பாருங்கள், 7 2s are 14, 2, மறுபடியும் 2 வச்சு பண்ணுனா என்ன கிடைக்கும், 3 2s are 6, ரிமைண்டர் 1 வந்து 12 ஆயிரும். 6 2s are 12. இப்போ 36 வந்து 6 × 6ன்னு தெரியும், அப்படி 6 × 6ம் போடலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் 2 வச்சு பண்ணுங்கள். 1 2 is 2, 8 2s are 16, மறுபடியும் 2 வச்சு பண்ணுங்கள். 9 2s are 18, மறுபடி 3. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கணும். இந்த 2க்கு, இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். இந்த 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. இப்போது ஏசியோட லென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ which is equal to 24. நான் இப்போ இந்த பிக்சரில் மேலே நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த பிக்சர் எடுத்துகிட்டு இதில் நான் 24ன்னு எழுதிக்கிறேன். இப்போது சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் சைட் பை, வெயிட், மறுபடியும் நான் எழுதுகிறேன், அது டெலீட் ஆகிட்டு, நோ ப்ராப்ளம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு எது, தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு எது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். பிக்சரில் தீட்டா எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு எது, இது தான் 7. ஹைபாட்டன்யூஸ் 25ன்னு தெரியும். அப்போ 7/25. ஓகே, அதுக்கடுத்து காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட்
side by hypotenuse. அப்போ adjacent side என்ன? தீட்டா எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் உள்ள சைடு இதில் கண்டுபிடிச்சோம்ல 24. அப்போ வேல்யூ என்ன அப்படின்னா 24/25. தட்ஸ் ஆல். இதுதான் இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin square 30 minus 2 cos square 60 plus 3 tan power 4 45. ஸோ இதுக்கு அந்த டேபிளர் காலம் தெரியணும். இந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும்? ரொம்ப கிளியராக தெளிவாக தெரியணும். அது தெரியல அப்படின்னா நம்ம இந்த சம்மை என்ன செய்ய முடியாது? ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இந்த டேபிளர் காலமாக வந்து மனப்பாடம் பண்ணாமல் வேல்யூஸ் படிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அது தெரியலனாலும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. பட் நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் அதை வீடியோவில் பார்க்கும்போது எல்லாருக்குமே புரியும். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த சம்முக்கு கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ sin square 30, ஃபஸ்ட்டு sin 30யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். sin 30யோட வேல்யூ வந்து 1/2. ஓகே, அதை ஸ்கொயர் பண்ணணும். அதை எழுதி ஸ்கொயர் பண்ணணும். அப்புறம் 2 போட்டுக்கோங்க. cos 60க்கு வேல்யூ என்னன்னு தெரியணும். தட் இஸ் ஆல்சோ 1/2 தான். அதுக்கப்புறம் நான் அதை என்ன செய்கிறேன்னா ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகே, ப்ளஸ் 3 tan 45க்கு வேல்யூ என்ன அப்படின்னா 1/4. இப்போ 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 கிடைக்கும். 1ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். 1 × 1 1 தான். 2 × 2 என்னவாயிரும்? 4 ஆயிரும். ஓகேவா? நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணணும், டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணணும். -2. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் 1/2 நம்ம என்ன செய்வோம்? ஸ்கொயர் பண்ணணும். 2 எழுதிக்கோங்க. 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அங்கேயும் 1/4 என்ன செய்யும்? கிடைக்கும். ப்ளஸ் 3 1/4 1 பவர் எனிதிங் 1 தான். ஸோ 3 × 1. இப்போ பாருங்கள், இது ஒரு டேம். இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது இன்னொரு டேம். இது அடுத்த டேம், தேர்ட் டேம். இப்போ ஒரே டேமுக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 1 2 is 2, 2 2s are 4. இப்போ வேல்யூவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1/4 இருக்குது. அடுத்து சிம்பிளிஃபை பண்ணது 1/2, அடுத்து 3. ரைட்? 1/4 minus 1/2 plus 3. இப்போ இந்த 3க்கும் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும். 3க்கு எல்சிஎம் எது? 4 தான். ஸோ 4 மேலே இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதணும். 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும்? 2. அதே வேல்யூவை மேலே மல்டிப்ளை பண்ணணும். 2. 3 கூட எந்த நம்பரை, ஸோ இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும்? 4. அதே 4ஐ மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 4s are 12. இப்போ ப்ளஸில் இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். 12 + 1 13. 13லேருந்து 1 சப்ட்ராக்ட், 13லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 11. 11/4. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ இப்போ புக்கில் நான் இதை பார்த்துருக்குறேன், ஆனால் அங்கே 3 ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. புக்கில் இங்கே cos cube கொடுத்துருந்தாங்க. அதனால் வேல்யூ வந்து 3 கிடச்சிருக்கும். ஸோ இங்கே cos ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க சம்முக்கு ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 11/4 தான் கிடைக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.